ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவி பிரியங்கா பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்லேயே அதிக அளவில் சம்பளம் வாங்குற ஒரு தொகுப்பாளினி. அது மட்டும் இல்லை, பிக் பாஸ்லையும் வந்தாங்க, ரன்னர் அப்பாக வந்தாங்கன்னு குறிப்பிட்டு சொல்லணும். இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் இருக்கும். என்னதான் இவங்க டபுள் மீனிங்கில் கொஞ்சம் ஆபாசமான வசனங்கள் பேசினாலும் நிறைய பேர் இவங்களை ரசிக்க தான் செய்கிறாங்க. இவங்களுடைய இவங்க தொகுத்துவங்க நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் டிஆர்பியும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ விஜய் டிவியே கிட்டத்தட்ட இவங்களை நம்பி நிறைய ஷோஸை வெளியிடுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி இருக்கும்பொழுது தற்போது விஜய் டிவி பிரியங்கா 2வது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. முதல் திருமணம் பிரவீன்குமார் அப்படின்னு தன் கூட வேலை செஞ்சவரையே வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கேமராமேன் அவர். ஸோ அவர் வந்துட்டு ஆரம்பத்திலேருந்தே பிரியங்கா கூட இருந்தவர். அவர் தான் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க 2020. 2022 வந்துட்டு அந்த திருமணம் வந்துட்டு சின்ன சின்ன மன வேறுபாடுகள் காரணமாக பிரியவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சீக்கிரட்டாகவே வச்சுட்டு இருந்தாங்க. எப்போ அந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும், அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலுமே வந்துட்டு கணவரை பற்றி எந்த ஒரு கேள்வியும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே முன்னாடி சொல்லிட்டு தான் போவாங்களாம். ஸோ இப்படியே போயிட்டு இந்த பிரியங்கா வந்துட்டு இன்னும் முக்கியமான விஷயத்தை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய தகப்பனா வந்துட்டு சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதனால வந்துட்டு அம்மா கிட்ட தான் வளர்ந்தாங்க. ஸோ அப்பா இல்லாமல் வந்துட்டு வளரக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு இவங்களுமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் குழந்தையும் பெற்றுக்காமல் இருக்காங்களாம். ஸோ இப்போ அவங்க அம்மா மற்றும் அவங்களோட சுற்று எல்லாருமே வந்துட்டு இவங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால செகண்ட் மேரேஜ் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் மேரேஜ் மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தான் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் தற்போது வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவங்களோட ஃபேன்ஸ்க்கு இது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்ற சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா எப்போவுமே இவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. விஜய் டிவி நிறைய பேருக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம், சீமந்தம் எல்லாத்தையுமே லைவ்லேயே வந்துட்டு செய்வாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் எதுவோ பெருசாக செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க திருமணம்னா கன்ஃபார்மாக விஜய் டிவி அதை பெருசாக கொண்டாடினதுல டவுட்டே கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.